வந்து கதிரவழியிலிருந்து வரேன். எங்களோட ஊரை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ஹெச்எம்பி இருக்குன்றது பெரும்பாலும் தெரியாது. அந்த வகையில் இப்போ இங்கேருந்து இப்போ சோழன் சாரில் ரீதியாக வந்து எங்களோட ஸ்கூலுக்கு வந்து தகவல் கிடைச்சது. இப்படி ஒரு ஹெச்என்டி ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது. இது சம்மந்தமான இப்போ யூனிக் கிடைச்சா மட்டும்தான் லைஃப் இருக்கிறவங்க மத்தியில் யூனிக் கிடைக்காட்டியும் இப்படி ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நிறுவனம் வந்து செயல்படுது. அதனால தான் நான் அங்கேருந்து இங்கே வந்து வந்தேன். நான் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு தான் நான் வந்தேன் நான் உண்மையாகவே. ஆனால் எனக்கு ஹெச்என்டி செய்யணுன்றது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. சார் வந்து கதைச்சதனோடாக எனக்கு வந்து ஹெச்என்டி செய்யணுன்றது கன்ஃபார்மாக நான் உறுதியாக நான் வந்து முடிவெடுத்திருக்கேன். அதே போல் எங்களோட ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் 7 பேர் நாங்கள் எழுதினாங்க. 15 பேருக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கு. இது கிடைக்காதவங்க அவ்வளோ பேருமே இந்த கோர்ஸ் செஞ்சாலே இன்னும் எங்களோட கிராமத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால் பெட்டியோட டிஸ்ட்ரிக்ட்லேயே பெரிய ஒரு இது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருமே கிடைக்கிறத நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளணும். இப்போ எழுதினா யூனிவர்சிட்டி போனால் மட்டும்தான் வாழ்க்கை நினைக்கிறவங்க மத்தியில் இப்படியும் நம்மளால் முன்னேறும் என்று சொல்கிறதுக்கு அடுத்த வந்து தூரத்தில் இருந்து நமக்காக சார் தங்கியிருக்காரு. வந்து இந்த ப்ரோக்ராம் சம்மந்தமாக கதைச்சிருக்காரு. இப்படி எல்லா ஸ்கூல்லையும் வந்து ஒழுங்குபடுத்த மாட்டாங்க. நான் இப்போ 2 வருஷமாக நானும் பார்க்குறேன். அங்கே கிராமத்து சைடு நடக்கிறதில்ல, அங்கெல்லாம் எதுவும் நடக்கிறதில்ல. அங்கே கொஞ்சம் இது சம்மந்தமாக விழிப்புணர்வு இருந்திருந்தால் எல்லாருமே வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். சாரால் முடிஞ்சால் எங்கள் சைட்டும் வந்து இதை கொஞ்சம் செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.